ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி வீட்டுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி வந்து ரொம்ப நாளுக்கு வந்து உங்களுக்கு அழுகி போகாமல் காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்கெட்டில் அப்படியே காய்கறியை வந்து அப்படியே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி போடும்போது நமக்கு அந்த பாஸ்கெட்டும் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கரைகள் வந்து பிடிச்சிரும் அதில். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு டிஷர்ட் வந்து எடுத்திருக்கேன். நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து ஒரு டிஷர்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து டிஷர்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே காய்கறிகளை வந்து நீங்கள் அடுக்கி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு இந்த காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு காஞ்சி அழுகி போகாது. அதே மாதிரி காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே நல்லா அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லையா, ஒரு சில காயில் அது எல்லாத்தையுமே வந்து அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க, நிறைய கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். அதிகமான அளவில் டப்பாலாம் வச்சு உள்ளுக்குள்ளே அடைச்சி ரொம்ப ஃப்ரிட்ஜே வந்து கசகசன்னு நான் வைக்க மாட்டேன். எப்போவுமே என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். ரொம்ப பழசாக இருக்குது 2 நாள் 3 நாள் வந்து வைக்கிற அந்த சாப்பாட்டு பொருட்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ளே நான் வைக்கவே மாட்டேன். முக்கியமாக வந்து சாதம் மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏதாவது சிக்கன் மீன் அந்த மாதிரி வாங்கினா மட்டும் ஃப்ரீசரில் கொஞ்சமாக வச்சுருப்பேன். அதுவும் மறுநாள் வந்து சமைச்சிருவேன். அதுவுமே 2 நாள் 3 நாள் வரைக்கும்லாம் வச்சு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதே மாதிரி டிஃபனுக்குலாம் மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அது தவிர்க்க முடியாது. அது ஓரளவுக்கு நான் வந்து கொஞ்சம் வச்சுருப்பேன் உள்ளுக்குள்ள. மற்றபடிக்கு பால் இந்த மாதிரி காய் அது வரைக்கும் தான். ரொம்ப வந்து முக்கியமாக எது தேவையோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். ஃப்ரிட்ஜை வந்து கசகசன்னு அடைச்சி வைக்கிற மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி குப்புன்னு ஸ்மெல் அடிக்கும். தேவையில்லாத பொருட்களை வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப நம்ம அடக்கி வச்சுருக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு வந்து தோன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜை ரொம்ப வருஷத்துக்கு நம்ம வந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி டிஷர்ட் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காய்கறியை வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம தேங்காய் வைக்கும்போது பார்த்துருப்பீங்க, தேங்காய் வந்து நல்லா நிமித்தி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வார கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் கூட உங்கள் தேங்காய் நல்லாயிருக்கும். வெளியில் வச்சா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் இல்லையா தேங்காய். ஸோ அந்த மாதிரி வந்து வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து காலியான ஸ்வீட் பாக்ஸ் வந்து 3 பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை யூஸ் பண்ணி இன்றைக்கி கிச்சனுக்கு தேவையான ரொம்ப அழகான ஒரு ஆர்கனைசர் நம்ம வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து மூடியெல்லாம் எதுவும் தேவைப்படாது. அது வந்து நீங்கள் எடுக்கிற ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 3மே வந்து ஒரே அளவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணும்போது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர்கனைசர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 2 ஹேங்கர் வந்து எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக இந்த துணிக்கு போடுவோம் இல்லையா கிளிப்பு, ஸோ இதுதான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 3 பொருள் மட்டும்தான் நமக்கு இப்போ தேவைப்படும். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த ஹேங்கரை அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஒரு ஸ்வீட் பாக்ஸை வந்து அதில் எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து 2த்தையும் சேர்த்து இந்த மாதிரி கிளிப்பு போட்டு விடுங்க. அதே மாதிரி இன்னொரு பாக்ஸையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பாக்ஸாக இருந்தாலும் ஒரே ஈவனாக எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தாலும் ஈவனாக வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா, இப்போ இதே மாதிரி அடுத்த சைடு நம்ம வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது நம்ம இதில் வந்து நிறைய பொருட்களை வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து அதிகமாக இடத்தையும் உங்களுக்கு அடைக்காது. கிச்சனில் எங்கேயாவது ஒரு ஓரமாக ஒரு கார்னரில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு சில முக்கியமான பொருட்களை நம்ம இதில் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த கிளிப்பு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போது பேப்பர் கிளிப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு எதுவும் அசிங்கமாக தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் இருக்கும். இது பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவசரத்துக்கு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இப்போது கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரியான பொருட்களை தான் நான் வந்து இதில் போட்டு வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட அந்த வெங்காயம் ஒரு 1/2 கிலோ கிட்ட வரும். ஸோ அது வந்து நான் அந்த மாதிரி பாக்ஸில் வந்து கொட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போடும்போது அது வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி 3 பொருள் இருந்தது அப்படின்னா உடனே கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த மாதிரி பூண்டையும் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இதெல்லாம் அவசரத்துக்கு நம்ம வந்து சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற பொருள் இல்லையா, ஸோ அதனால இந்த மாதிரி வந்து நம்ம போட்டு வச்சுட்டு இப்போ கிச்சன் மேடையிலே உங்களுக்கு வந்து இடம் இருந்ததுன்னா ஒரு கார்னரில் நீங்கள் இதை வந்து எடுத்து வைக்கலாம். இப்போ நான் இதில் வெங்காயம்,
தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு இந்த மாதிரி தான் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ காய்கறி கூட நீங்கள் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இந்த மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன கவுண்டர் டாப்பாக தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து இந்த பக்கம் ஒரு ஓரமாக நம்ம வந்து வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்படி வைக்கும்போதும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இடத்த வந்து பெருசாக அடைக்கிற மாதிரி எதுவும் தெரியல. இப்போ மேலே தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது. ஸ்லாப்புக்கு கீழே கூட இடம் இருக்கும் இல்லையா? ஸோ அங்கே கூட நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அழகாக இருக்கும் உங்களுக்கு. நான் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் இல்லையா? தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. லைக் கொடுக்கும்போது ஹைப் பட்டனை கொடுக்கறதுக்கு மறக்காதீங்க. போன வீடியோவில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹைப் பட்டன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே நன்றி. இந்த வீடியோக்கும் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம எப்போவுமே அப்பளம் பொரிக்கிறோம் அப்படின்னா, அந்த அப்பளம் பொரிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் கலரில் இருக்கும். பளிச்சுன்னு நமக்கு க்ளீனாகவே இருக்காது. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்பளத்துக்கு மேலே வந்து மாவு தூவுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாவு தான் அப்பளம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு ஒரு அப்பளத்துலேயும் வந்து அது ஃபுல்லாக மாவு வந்து அப்படியே பிடிச்சிருக்கிறதுனால நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது அந்த மாவு ஃபுல்லாக நமக்கு எண்ணெயில் இறங்கி அந்த எண்ணெயை வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும். வேறு எதுக்குமே நம்ம அந்த எண்ணெய் யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ வேறு எதுக்கும் யூஸ் பண்ணோன்னா அதுவும் வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்பளத்தை நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஷ்யூ கிளாத் வந்து வச்சுக்கோங்க. அந்த அப்பளத்துக்கு மேலே அந்த மாதிரி லைட்டாக முன்னாடி பின்னாடின்னு தட்டி விடுங்க. இப்படி தட்டும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த மாவு தூள் ஃபுல்லாக அந்த கீழே கொட்டுறதை உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்பளம் பொரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எண்ணெயுமே வந்து க்ளீனாக இருக்கும். வேறு ஏதாவது ரெசிபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் அந்த அப்பளத்தில் இருந்த மாவு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தடுப்பு என்னென்னு பார்க்கலாங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே கொசு தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம என்ன தான் ரூமில் வந்து லிக்விட் ஏற்றி வச்சாலுமே, காயில் வந்து பற்ற வச்சாலுமே அதுக்கெல்லாம் வந்து மசைகிற மாதிரியே தெரியல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா? அந்த கொசுவை வந்து ஓட ஓட விரட்டுறதுக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப் பார்க்கலாம். நல்ல இலம் வேப்பலையாக வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப முத்தின இலையாக தேவைப்படாது. நல்லா கொஞ்சம் பிஞ்சு இலை, கொஞ்சம் இலசாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இலை வந்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்து நான் அரைச்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். தேவையில்லாமல் ரொம்ப பழசாக எங்கன்னா போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா வேப்பலை, அது வந்து இந்த தேங்காய் எண்ணெயில் சேர்த்துருங்க. வேப்பலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த தேங்காய் எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த வேப்பலையோட கலர் ஃபுல்லாகவே இறங்கும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி எண்ணெயை பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை பசேல்னு வந்து மாறிடும். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இது ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் தீய விட்டுறாதீங்க. வேப்பலை ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஆயிலில். கலர் வந்து பாருங்கள், தேங்காய் எண்ணெயோட கலர் வந்து இப்போ எப்படி வந்து மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜாம் பாட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லார் வீடுகளையுமே வந்து வச்சுருப்போம் இல்லையா? அது வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலை. அந்த மூடியில் ஆணியை வந்து வச்சு அடித்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் வந்து திரி வந்து விடுற மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அதை அப்படியே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசேல்னு உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா இருக்கிற மிச்சம் மீதி எண்ணெய் கூட சூப்பராக உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலர் பார்க்கவே. இப்போ இந்த எண்ணெயை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பாட்டிலில் வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது நல்லா ஒர்க் அவுட் ஆகுங்க. உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ட்டு ரிசல்ட் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு திரியை வந்து போட்டுக்கலாம். திரி வந்து ஃபுல்லாகவே நனைச்சி விட்டுக்கோங்க. உள்ளே நம்ம விட்டுருக்கோம் இல்லையா? அந்த திரியையும் வந்து ஃபுல்லாக நனைச்சிக்கோங்க. மேல் பக்கத்தில் இருக்கிற திரியையும் நல்லா அந்த எண்ணெயில் தொட்டு நனைச்சி விட்டுட்டு இப்படி வந்து பற்ற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விளக்கை ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு வந்து எங்கெல்லாம் கொசு இருக்கோ, எந்தெந்த ரூம்லலாம் கொசு இருக்கோ கொஞ்சம் நேரத்துக்கு இந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எரிய வைங்க. அந்த எந்த மூலை முடுக்கில் வந்து கொசு ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல நிற்கவே நிற்காதுங்க. அந்த வேப்பெண்ணெய் கசப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த காற்றுல பரவ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பரவும்போது கொசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த இடத்துலையே நிற்காது, இல்லைன்னா செத்தே போயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த மாதிரி ஜாம் பாட்டில் இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அகல் விளக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அகல் விளக்கில் கொஞ்சமாக அந்த ஆயிலை சேர்த்துக்கிட்டு இந்த
மாதிரி ஒரு திரியை போட்டுட்டு இதையும் வந்து பற்ற வச்சுட்டு எங்கெல்லாம் கொசு இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு கொசு இருக்கிற ரூமில் வந்து வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே கொசு எல்லாமே வந்து போயிடும். நல்லா அந்த காற்றுல அந்த கசப்பு தன்மை வந்து பரவும் போது கொசு அந்த இடத்துல நிற்கவே நிற்காது. இது வந்து இயற்கையான முறையில் நம்ம ரெடி பண்ண ஒரு கொசு விரட்டி அப்படின்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து லிக்விடு காயில் அதெல்லாம் வந்து ஏற்றுறதுக்கு பதிலாக இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டுக்கட்டாக புதினா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வந்து கிள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு இலையாக நம்ம வந்து எடுத்து கிள்ளணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சில வேளையில் நமக்கு நாட்டு புதினாலாம் கிடச்சிது அப்படின்னா சின்ன சின்ன இலையாக இருக்கும். அதை நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அதே மாதிரி நம்ம புதினா வந்து கிள்ளும்போது அந்த நகமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் மாறிடும். அந்த அடையாளமே பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அப்படியே அந்த விரலில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அந்த ஸ்டீமர் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், ஸ்டீமர் இல்லைன்னா ஜல்லிக்கரண்டி இருந்தது அப்படின்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டீமர் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இந்த சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் இல்லையா, அது வழியாக உள்பக்கமாக விட்டு வெளிப்பக்கமாக அந்த தண்டை வந்து இழுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து புதினா இலைகள் மொத்தம் உள்ளுக்குள்ளேயே நின்றுடும். வெறும் தண்டு வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து கீழே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கீழே வந்து பிடிச்ச அந்த தண்டை இழுத்துட்டோம் அப்படின்னா வெறும் தண்டு வரைக்கும் தான் வரும். கீரை ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே நின்றுடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கட்டுக்கட்டாக புதினா வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே சமயத்தில் ஒரு 30-40 தண்டு வரைக்கும் கூட நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி சொருவி வச்சுட்டு இழுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு இப்போ ஒரு சட்னி அரைக்கிற அளவுக்கு நமக்கு புதினா வந்து கிடச்சிருச்சு ஒரே டைமில். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற நெய் வந்து பார்த்திங்கன்னா குளிர் டைம் அதிகமாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து கட்டி ஆகிடும் இல்லையா. இப்போ இந்த மாதிரி கட்டியாக இருக்கும்போது அதை வந்து நெய்யை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோன்னா அளவு தெரியாமல் ரொம்ப அதிகமான அளவில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிவிடுவோம். இப்படி கட்டியாக இருக்கும்போது ஒரு அரை கரண்டி நெய் வந்து நம்ம தோசைக்கு எடுத்து விட்டோம் அப்படின்னாலுமே அதுவே அதிகமாக தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான ஒரு டிப் பார்க்கலாம். நெய் வந்து இந்த மாதிரி கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனை வந்து லைட்டாக இப்படி வந்து சூடு பண்ணிக்கோங்க. ஒரு செகண்ட்ஸ் சூடு பண்ணினீங்க அப்படின்னா போதும். அப்படியே அதை எடுத்துகிட்டு போயிட்டு நெய் டப்பாவில் இந்த மாதிரி வந்து லைட்டாக விட்டிங்க அப்படின்னாலே டக்குன்னு உங்களுக்கு அந்த இடத்துல நெய் வந்து உருகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவுக்கு நெய் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமான அளவில் உங்களுக்கு நெய்யும் கரண்டியில் வந்து வராது. இது ரொம்ப சின்ன டிப்பாக இருந்தாலும் ரொம்பவே ஒரு சேவிங்கான டிப் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த ஐடியாவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கு. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது அதிகமான அளவில் நமக்கு எண்ணெய் பிசுக்கு கரைகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். கிச்சனில் நம்ம ஸ்லாப்பில் வச்சுருப்போம் இல்லையா, சமைக்கும் போது பறக்கிற அந்த எண்ணெய் கரைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து படியும். இதை வந்து நமக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதை ஊற வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணணும் இல்லையா. ரொம்ப ஈஸியாக வந்து இப்படி ஒரு மெத்தடில் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. இதை சோப்பு போட்டு தான் கழுவணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. இப்போ கொஞ்சமாக அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு வந்து எடுத்துகிட்டு அந்த மூடிக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சுக்கிட்டு அப்படி மேலே தேய்ச்சிங்க அப்படின்னா பலன்னு உங்களுக்கு புதுசாக வாங்கின மாதிரியே ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ உள்ளே இருக்கிற மளிகை சாமான் முடிஞ்சிருச்சு, நீங்கள் புதுசாக ரீஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வேணும்னா நீங்கள் பாக்ஸை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம் டப்பாவை. ஆனால் இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக பிடிச்சிருது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த பொருள் தீர்ந்து போகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ கிளாத் வந்து வச்சுட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா தேய்ச்சி தொடச்சிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு பளபளன்னு க்ளீன் ஆகிடும். பார்க்குறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்கும். நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டைமில் வீடியோ பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து தெரியும். நம்ம சேனலில் கிவ் அவே வந்து சொல்லியிருக்கோம். இந்த மாதம் 23ஆம் தேதி வரைக்குமே கிவ் அவே வந்து போகும். ஸோ அதில் வந்து கலந்துக்கிறவங்க நம்ம வீடியோ வந்து நான் இப்போ கிவ் அவே வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ ஒரு 4-5 வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து கிவ் அவேக்கான ரூல் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோலேயே நம்ம என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது கலந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை வந்து பாருங்கள். அது வந்து உங்களுக்கு தம்ப்நெயில்லையே கிவ் அவே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். ஸோ கஷ்டம் இல்லாமல் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒரு 5-6 வீடியோக்கு முன்னாடி இருக்கும். அது பாருங்கள். ரூல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்ட எல்லா வீடியோஸ்க்கும் உங்களோட டீட்டெயிலான கமெண்ட் வந்து கொடுங்க. செலக்ட் ஆகிற 5 பேருக்கு நம்ம சேனலில் அந்த பொருட்களை வந்து கொடுக்குற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.